ஹாய் எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு சூப்பரான 2 ரெமெடி பார்க்க போகிறோம். நேச்சுரல் அண்ட் ஹோம்மேட், எந்த ஆர்டிஃபிஷியல் கலர்ஸோ எசன்ஸோ இல்லாமல் பியூராக எப்படி செய்யலாம்னு சொல்லி ஹெல்த்தியான ஒரு ரெமெடி. உங்களுக்கு ட்ரையான டார்க்கான லிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹோம்மேட் லிப் பாம் தான். கேரட் அண்ட் ஆரஞ்சு பீல் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெல்ட் பண்ணுறதுக்காக கேண்டில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் அடுப்பில் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் கேண்டில் ஹீட்டே எங்களுக்கு போதுமாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு சின்ன பவுல் எடுக்கிறேன். சின்ன பவுலை டாப்பில் கேண்டிலுக்கு மேலே ஹீட் ப்ராசஸுக்காக வைக்கிறேன். அடுத்தது சுத்தமான தேன் மெழுகு ஆட் பண்ணுறேன். இது நல்லா மெல்ட்டாக வரும். இது நல்ல மாய்ஸ்சரைசராகவும் உங்களோட லிப் பாமை திக்காக ஹோல்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறேன். அடுத்தது 1/2 டீஸ்பூன் ஷியா பட்டர் ஆட் பண்ணுறேன். இது உங்களோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கும், ட்ரை ஆகாமல் பார்த்துக்கொள்ளும். இது ஒரு நல்ல ரெமெடி, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் ஆட் பண்ணுற ஆயில்ஸ் அண்ட் எசன்ஸ் எல்லாமே எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய ஷார்ட்ஸில் தொடர்ந்து போடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது பியோர் கேரட் ஆரஞ்சு பீல் ஆயில் ஆட் பண்ணுறேன். இதுவும் ஹோம்மேட் தான். எண்ணெயில் சுட வச்சு கொதிக்க வைக்காமல் ஊற வச்சு தயாரித்தது. இதுதான் ஒரு சரியான ப்ராசஸ். நீங்கள் எண்ணெயில் பொரிச்சிங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு ஸ்மெல் வரும், அது நல்லதில்லை. அடுத்தது பியோர் ஹனி ஆட் பண்ணுறேன். இது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கேரட், ஆரஞ்சு பீல், ஹனி எல்லாமே நம்மளுக்கு தெரியும், ஸ்கின் கேருக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணும், ஸ்மூத்தாக க்ளோயிங்காக வச்சுருக்க இது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிட்டு வாட்டரியாக இப்போ நான் சின்ன கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை, வெளியில் சாதாரணமாகவே ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாம். 2 to 3 hours ரெஸ்ட்டில் விட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு நல்ல லிப் பாம் கண்டென்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்லை. இப்போ பாப்போம் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கோல்டன் கலரில் கேரட்டோட ஒரிஜினல் கலர்லேயே வந்திருக்கு. அவ்வளோதான், வாங்க இப்போ நெக்ஸ்ட் ரெமெடி பார்க்கலாம். அடுத்தது இப்போ நாங்கள் ஆரஞ்ச் கேரட் நைட் மாஸ்க் பார்க்க போகிறோம். ஸ்லீப்பிங் மாஸ்க். டல்லாக இருக்கிற ஸ்கின்னுக்கு, அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, வாங்க எப்படி இந்த ரெமெடி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் பியூரான அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ் ஜெல் யூஸ் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் பாவிக்கணும், கெட்டு போயிடும். ஸோ நான் இந்த ஜெல் கடையில் வாங்கினது தான். இது பியூர் ஜெல். இதை யூஸ் பண்ணுறேன். இது யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது கேரட் பவுடர். இதுவும் வீட்டிலேயே தயாரித்த ஒரு பியூரான பவுடர். இதில் 1 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணுறேன். இந்த பவுடர் ஆயில்ஸ் எல்லாம் எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய ஷார்ட்ஸில் நான் தொடர்ந்து போடுவேன், விரும்பினவங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இப்போ கேரட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். இது ஆரஞ்சு பீல் கேரட் ஆயில். இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோயிங் லுக் கொடுக்கும். ஸ்கின்னை பிரைட்டனாக, ஆன்டி விங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள் இல்லாமல் வச்சுக்கொள்ளும். தொடர்ந்து யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா யங்காக யூத்தாக ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்டெய்னரில் ஆட் பண்ணுறேன். நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் சில பேர் அடுப்பில் வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னு சொன்னால் சாப்பாட்டு வாசனை வரும். ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணியிருக்கும் போது சாப்பாட்டு வாசனை வந்தால் நல்லா இருக்காது. ஸோ இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி என்னுடைய ஷார்ட்ஸில் நான் போடுவேன், தொடர்ந்து பாருங்கள். அவ்வளோதான், எங்களுடைய ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல க்ளோயிங் ஸ்கின் பெறுங்க. உங்களை நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.